வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் KT ராகவன் அவர்களும் காங்கிரஸ் கட்சியின் ஜோதிமணி அவர்களும் நம்ம அரங்கத்திற்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். ராகுல் காந்தியை விமர்சிக்கிறதுக்கு அமித்ஷாவுக்கு தகுதி இல்லை அப்படின்னு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVKS இளங்கோவன் சொல்லியிருக்கிறாரு. பொது வாழ்வில் இருக்கிற ஒருவரை விமர்சிக்கிறதுக்கு ஏதேனும் தகுதி ஒருத்தருக்கு இருக்கணுமா? எந்த விதமான தகுதியை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? பாரதிய ஜனதா கட்சியில் கிட்டத்தட்ட விஜயராஜ சிந்தியா மாதிரி மகாராணி குடும்பத்தினர் மட்டும்தான் நேரு குடும்பத்து வாரிசுகளை விமர்சிக்கணும் அப்படின்னு சொல்றீங்களா? சாதாரண மனிதர்கள் நேரு குடும்பத்தில் உள்ள யாரையும் விமர்சிக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? என்ன அடிப்படையில் சொல்றாரு? இல்ல, நீங்க பொது வாழ்வில் இருக்கிறவங்க யாரும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டதில்லை. தினம் ஆயிரக்கணக்கான விமர்சனங்கள் வருது. அதை காங்கிரஸ் கட்சியும் ராகுல் காந்தியும் எதிர்கொண்டு தான் இருக்காங்க. ஆனா பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு என்ன மாதிரியான தகுதி இருக்கணுங்கிறத நீங்க ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அதிக கிரிமினல் வழக்குகள் உள்ள தன் உள்துறை அமைச்சராக இருந்த பொழுது அன்றைய குஜராத் முதலமைச்சருக்காக ஒரு பெண்ணை உள்துறை அமைச்சகத்தை தீவிரவாத தடுப்பு போலீஸை பயன்படுத்தி உளவு பார்த்த ஒரு மலிவான ஒரு மனிதர் ஒரு பொது வாழ்வில், அதுவும் மத்தியிலே ஆளுகிற ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக இருப்பது இந்த ஒரு தேசிய அவமானம். அந்த மாதிரி ஒரு ஆட்கள் பொது வாழ்வில் இருப்பதே ஒரு அவமானம் என்கிற ஒரு சூழலில் நீங்கள் விமர்சனத்தை வைப்பதற்கு ஒரு தகுதி வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி சொல்வதில் ஒன்று மாற்று கருத்து கிடையாது. அவர் நேருவின் பேரன், இந்திரா காந்தியின் பேரன், ராஜீவ் காந்தியின் மகன் என்பதால் நாங்கள் ராகுல் காந்தியை விமர்சிக்க கூடாது என்று சொல்லவில்லை. ஒரு விமர்சனத்தை வைக்கும் பொழுது நீங்கள் ஒரு அரசியல் ரீதியாக நாகரிகமான விமர்சனங்களை வைக்க வேண்டும். தரம் தாழ்ந்த மூன்றாம் தரமான மலிவான விமர்சனங்களை வைப்பதுதான் நாங்கள் எதுக்கிறோம். அமித்ஷா போன்ற மிக கீழ்த்தரமான வேலைகளை செய்யக்கூடியவர் என்கவுண்டர் வழக்குக்காக 3 மாதம் ஜெயிலில் இருந்து குஜராத்திற்குள் போகக்கூடாது என்று தடை செய்யப்பட்டு இன்றும் கூட CPI அவர் மீதான குற்றச்சாட்டுக்கு முகாந்திரம் உள்ளது என்று 2 வாரங்களுக்கு முன்பு சொல்லி இருக்கிறது. கிரிமினல் பின்னணியே இருக்கக்கூடாது என்று சொல்கிற ஒரு அரசியல் சூழலில் ஒரு கிரிமினலை ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக வைத்துக் கொண்டு அவர் 3ஆம் தரமான விமர்சனங்களை நீங்க செய்வது எந்த ஒரு கட்சியும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அதான் இளங்கோவன் அவர்கள் சொல்றாரு. நீங்க இதன் அடிப்படையில் நாங்கள் ராகுல் காந்தி விவசாயிகளுக்காக போய் நடந்தாரு, நாங்க அதுல எங்களுக்கு குற்றச்சாட்டு இருக்குது, அதை நாங்க எதுக்குறோம் சொல்லுங்க. இல்ல அவர் வேதாந்தாவுக்கும் மலைவாழ் மக்களுக்குமான பிரச்சனையில மலைவாழ் மக்கள் பக்கம் நின்னாரு, அதுல எங்களுக்கு அரசியல் ரீதியான பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு அரசியல் கட்சியில் ராகுல் காந்தி மட்டுமில்லை, எந்த அரசியல் தலைவரையும் நீங்க வைக்கிறப்ப அவர்கள் மீது குற்றச்சாட்டு இருக்கணும். இப்ப நான் அமித்ஷா மீது குற்றச்சாட்டு வைக்கிறேன்னா அவர் பெண்களை உளவு பார்த்தார், இளம் பெண்ணை உளவு பார்த்தார், அந்த டேப்பை இந்தியாவே பார்த்தது, அதன் மீது வழக்கு இருக்கு. அது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் ஆன அப்புறம் அதை சத்தமில்லாம அந்த கமிஷனை மூடிட்டாருங்கிறது பல பேருக்கு தெரியல, மீடியாவில் அதை பார்வை கொண்டு வரல. நீங்க எதையுமே ஆதாரத்தின் அடிப்படையில் வைக்கணும். இரண்டாவது நாகரிகத்தின் அடிப்படையில் வைக்கணும். ஒரு கிரிமினலான ஒரு பெண்ணை உளவு பார்க்கிற அமித்ஷாவிடம் அதை எதிர்பார்க்க முடியாது என்பதும் அதுதான் இளங்கோவன் அவர்கள் சொல்றாரு. இது விமர்சனமே செய்யக்கூடாது என்பது. சகோதரி, 3ஆம் தர அரசியல்வாதி மாதிரி பேச வேண்டாம். ஒரு அகில இந்திய தலைவர். நான் 3ஆம் தர அரசியல்வாதினா நீங்க சொல்லுங்க. நீங்க பேசும்போது உங்களுடைய பேச்சே ஒரு அகில இந்திய தலைவர் ஏதோ நீங்க பேசி முடிக்கணும்னு காத்துட்டு இருந்தேன். அதாவது நீங்க சொல்லாதீங்க ராகுல் காந்தியை பற்றி அதோட ட்ராக் ரெக்கார்ட், அவரோட யூபியில சில பெண்கள் அவர் மீது சாட்ட குற்றம்லாம் எங்ககிட்ட இருக்கு. அது தேவையில்லை. அது உங்களை மாதிரி 3ஆம் தர உங்களை போன்ற சகோதரி கொஞ்சம் இருங்க. நீங்க பேச கொஞ்சம் இருங்க. நீங்க கொஞ்சம் இருங்க. இல்ல, நான் குற்றச்சாட்டுகளை சொல்லிருக்கேன். நான் 3 குற்றச்சாட்டுகளை சொல்லிருக்கேன். அமித்ஷா உளவு பார்த்தார் இளம் பெண்ணுங்கிறதுக்கு டேப் இருக்குது, வழக்கு இருக்குது, கமிஷன் இருக்குது. அவர் கிரிமினல் பின்னணி உள்ளவருக்கு வழக்கு நடக்குது. அப்ப இல்ல நான் சொல்றேன், இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நான் சொல்றேன், நான் பதில் சொன்னா நீங்க ராகுல் காந்தி மீது பொய்யான குற்றச்சாட்டு அடுக்கிறது எப்படி சரியா இருக்க முடியும்? நீங்க ஒரு அரசியல் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் கிரிமினல்னு பேசுறீங்க. கிரிமினல் பின்னணி உள்ளவர் வேற என்ன பேசுவாங்க? இப்படி பேசிட்டு இருக்காங்க. கொஞ்சம் இருங்க, பொறுமையா இருங்க. இல்ல, நீங்க சொல்லுங்க. என்ன ரெஸ்ட்லெஸ் ஆகாதீங்க, கொஞ்சம் இருங்க. ஆகலீங்க, நீங்க ஒரு கிரிமினல் பின்னணி உள்ளவரை வச்சிருக்கீங்க. நீங்களே ரெஸ்ட்லெஸ் சொல்ல வேண்டிய பதில சொல்லி முடிச்சிருக்கீங்க. கண்டம். இதுதான் 3ஆம் தர அரசியல்வாதியோட அத்தனை குணத்தையும் உங்ககிட்ட இருக்கு. நான் இப்ப பாக்குறேன். இல்ல, நீங்க பர்சனல் அட்டாக்ல இறங்காதீங்க. அரசியல் ரீதியாக ஒரு ஆல் இந்தியா எங்களுடைய அகில இந்திய தலைவரை தரக்குறையாக விமர்சிப்பதை நான் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஒரு தலைவரை வைத்திருக்கிறீங்க, நான் விமர்சிக்கிறேன். நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. பதில் சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு. அதான் சொன்னேன், உங்களுடைய 3ஆம் தர அரசியலை இங்க பேசாதீங்க. ஒண்ணு. இன்னொரு விஷயம், அன்றைக்கு மறைமலை நகர்ல அவர் பேசி முடிச்சிரட்டும். குவாலிட்டி இது. அவர் பேசி முடிச்சிரட்டும். அவர் பேசி முடிச்சிரட்டும். எங்களுக்கு சத்தம் போட தெரியாது. அமைதியா ஒரு டிக்கோரம் நீங்க எங்க தலைவர் என்ன வேணா பேசலாம். தலைவர் கிரிமினல் பின்னணி உள்ளவருங்க. கொஞ்சம் இருங்க.
நீங்க தலைவருக்கான பதில் சொல்லுங்க. என்னை மூன்றாம் தர அரசியல்வாதி ஜோதி அவர் பேசி முடிச்சிட்டோம். அவர் இது என்ன குவாலிட்டினே தெரியல. இது என்ன குவாலிட்டினே தெரியல. அதாவதுங்க அன்னைக்கு மறைமலை நகரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் நானும் இருந்தேன். அமித்ஷா அவர்கள் பேசியது ராகுல் காந்தி கடந்த 6 மாதமாக நரேந்திர மோடி அரசாங்கம் என்ன செய்தது என்று கேட்கிறார். இது இன்ஃப்ளேஷன் கம்மியா இருக்கு, பெட்ரோல் டீசல் வரை குறைக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் சொன்னார். இதை சொல்லுவதற்கு ராகுல் காந்தி இந்த மாதிரி கேட்டதுக்கு ஒரு பதில் சொல்லுவது, ஏதாவது அவர் கிரிமினல் ரெக்கார்ட் இருக்குது, கிரிமினல் கேஸ் இருக்கிறது, 2 லட்சம் பேரை கொன்னுட்டு ராஜீவ் காந்தி போல அவர்கள் பிரைம் மினிஸ்டர் அந்த நாட்டில் 2000 பேரை அங்கே இது சீக்கியர்களை கொல்லுவதற்கு ஒரு வைப்ரேஷன்ல நடக்கத்தான் நடக்கும்னு சொன்ன ராஜீவ் காந்தி கட்சியில வந்த நீங்க 2 லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டதற்காக ஒட்டுமொத்தமாக துணை இருந்த காங்கிரஸ் கட்சி, அதற்கு தலைவராயிருந்த சோனியா காந்தி, அந்த கட்சியை சார்ந்த நீங்க என் தமிழ் இனத்தை அழிச்சு விட்டு இன்னைக்கு நீங்க என்னமோ ரொம்ப உத்தமர் மாதிரி பேசாதீங்க. ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்னங்க, அதாவது கிங் கேன் டூ நோ ராங்னு இங்கிலாந்துல சொல்லுவாங்க. அரசன் தவறே செய்ய மாட்டான். அந்த மாதிரி என்ன பெரிய இதுவா? நேரு குடும்பத்திலிருந்து வந்தவர்னா அவரை பத்தி விமர்சிக்க கூடாதா? இவங்களுடைய கட்சியை சார்ந்தவர்களே ராகுல் காந்தி விமர்சிக்கிறாங்க. தகுதி இல்லாத தலைவரை கொண்டு வந்து விட்டோம்லாம் சொல்றாங்க. அப்ப ராகுல் காந்தி செக்ரசன்டா அவர் யாருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரா? அதனால ஒரு அரசியல் கட்சின்னு சொல்லும் பொழுது அவர் ஒரு விமர்சனம் சொல்றாரோ அதுக்கு பதில் சொல்லுவது ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு தவற ஒண்ணும் கிடையாது. அதனால விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட நாட்டோட ராஜாவா? நாட்டை சீரழிச்ச ஒரு குடும்பம் அந்த நேரு குடும்பம். விரல்கள் நிலவை சுட்டுகின்றன, முட்டாள் விரலை பார்க்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு சீன சேயிங் உண்டு. நீங்க அமித்ஷாவோ அல்லது நரேந்திர மோடியோ அல்லது எல்கே அத்வானியோ அல்லது கேடி ராகவனோ அவங்க காங்கிரஸ் மேல ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க, காங்கிரஸ் துணைத் தலைவர் மேல விமர்சனம் வைக்கிறாங்க. அதுல எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லி அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லணுமா? அந்த நபருக்கு அதை பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லை. ரெண்டுமே இஷ்யூ தான். நான் என்ன சொல்றேன்னா, பாலிடிக்ஸ்ல கிரிமினல் பின்னணி ஊழலை பத்தி ரொம்ப பேசினாங்க. இப்ப அப்ப ஒரு கிரிமினல், இது இந்திய சுதந்திர வரலாற்றில் ஒரு ஆளும் கட்சியின் தலைவர் இவ்வளவு பெரிய கிரிமினல் அவமானகரமான ஒரு பின்னணியுடன் இருப்பது இது முதல் முறை. ராகுல் காந்தி கேட்கறது என்ன கேட்கிறாரு? இப்ப நீங்க அவர் ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சி தலைவர்கள் முறையில கேட்கிறார். விவசாயிகளுக்கு எதிராக தொடர்ந்து நீங்க வட்டி விகிதமா இருக்கட்டும், டீசலை டீகண்ட்ரோல் பண்ணதா இருக்கட்டும், இல்ல சுய உதவி குழுக்களுக்கு எதிராக குழுக்களை கலைப்பதாக இருக்கட்டும், இல்ல நீங்க 100 நாள் வேலை செய்கிற கூலி தொழிலாளிகளுக்கு எதிராக 100 நாள் வேலை ஒடுக்கினதா இருக்கட்டும், இன்னைக்கு பல லட்சக்கணக்கான பேர் கூலி தொழிலாளர்கள் இன்னைக்கு வேலை செய்யறாங்க, அவர்களுக்கான லேபர் லாவை ஒழித்ததாக இருக்கட்டும், இல்ல நீங்க அதானிக்கு நீங்க விவசாயிகள் வீட்டுக்கு டிராக்டரை ஜப்தி செய்வதற்கு நோட்டீஸ் போகுது. ஆனா அதானிக்கு மோடி சொந்தமா அதானியோட சிஇஓ மாதிரி வேலை செஞ்சு 6000 கோடி வாங்கி கொடுக்கிறாரு. இதெல்லாம் ராகுல் காந்தி கேட்க கூடாதுன்னு நீங்க சொல்ல வர்றீங்களா? நான் கேட்கிறேன். ராகுல் காந்தி கேட்கக்கூடாது. ராகுல் காந்திக்கு வேலை அதுதான். எதிர்க்கட்சி தலைவரா அவரை எதிர்க்கட்சி அந்தஸ்து காங்கிரஸ்க்கு மக்கள் கொடுத்திருக்காங்க. எதிர்க்கட்சியா காங்கிரஸ் கேட்கட்டும், என்ன வேணா கேட்கட்டும், அதுக்கு பதில் சொல்றது அந்த பதில் சொன்ன தலைவரை தரக்குறைவாக விமர்சிப்பது இது காங்கிரஸ் கல்ச்சர். இது எவ்வளவுதான். இவங்க கிட்ட நான் ஒன்றும் பெருசா எதிர்பார்க்க முடியாது. ஐ கேனாட் சே இந்த மாதிரி என்ன எங்களோட காங்கிரஸ் கட்சியோ சகோதரி ஜோதிமணியோ என்னால் அப்படி பேச முடியாது. ஏன்னா நான் அப்படி வளர்ந்தவன் அல்ல. அவர்கள் வளர்ப்பு, அவர்களுடைய கலாச்சாரம் அப்படித்தான் பேசுவார்கள். இதுல குறை சொல்வதற்கு ஒண்ணும் இல்லை. ஆனால் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளாமல் விமர்சித்தாலே தவறு என்பது போல இளங்கோவன் பேசுவதா? திரு இளங்கோவன், மரியாதைக்குரிய இளங்கோவனுடைய அந்த அறிக்கை படித்து பார்த்தா எனக்கு தோணுது ராகுல் காந்தி கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு முயற்சி பண்றாரு. ஏதோ பிரச்சனை போல இருக்கு அவருக்கு ராகுல் காந்திக்கும். அதனால அமித்ஷா அவர்கள் நேற்று அந்த பொதுக்கூட்டத்தில் பேசாத பல சப்ஜெக்ட இது அவருக்கு ரைட் இருக்கா இதெல்லாம் இளங்கோவன் அறிக்கையை விட்டுட்டு அமித்ஷா இந்த மறைமலை நகர்ல பேசுனது தொடர்பாக ஒரு சந்தேகம். தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சிக்கு என்ன ஒரு 20 எம்பிக்களும் 100 எம்எல்ஏக்களும் இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியை பத்தி சென்னையில ஏன் பேசணும்? திமுக அதாவது ஒரு அகில இந்திய தலைவர் அப்படிலாம் ஒண்ணு. அதனால எந்த கட்சி இருக்குதோ அதை மட்டும் தான் பேசணும். ஒரு அகில இந்திய கட்சி பிஜேபி, அதனுடைய அகில இந்திய தலைவர் பேசும்பொழுது அகில இந்திய சப்ஜெக்ட் பேசுறதும் இயற்கையான ஒரு விஷயம் தான். தமிழ்நாட்டில் அப்கோர்ஸ் நீங்க சொல்ற மாதிரி ஒண்ணும் இல்லாத இருந்தது ஒண்ணும் இல்லை, இப்ப 2ஆவும் ஆயிடுச்சு. அதனால செல்வாக்கு இல்லாத ஒரு இயக்கத்தை பத்தி அவாய்ட் பண்ணிருக்கலாம்னு சொன்னா நானும் கூட ஓகே தான் சொல்றேன். ஆனா ஒரு அரசியல் தேசிய கட்சி, அதனால அதனுடைய தலைவர் அவர் மரியாதைக்குரிய அமித்ஷா அதனால அதை ரெஃபர் பண்ணியிருக்கிறார். அவ்வளவுதான். இல்ல, இளம்பெண்களை பின்தொடர்கிற அரசியல் எதிரிகளை என்கவுண்டரில் போடுகிற கலாச்சாரம் காங்கிரஸ் கட்சிக்கு இல்லை என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். அந்த கட்சியில் இருக்கிறத பத்தி எனக்கு பெருமை தான். ஆமா, கொத்து கொத்தா 2000 சீக்கியர்களை கொல்லுவீங்க, 2 லட்சம் என் தமிழர்களை கொல்லுவீங்க, அப்படிதான் உங்களுக்கு பண்ண தெரியும். இல்ல, நான் இந்த ஒரு நிமிஷம் வரைக்கும் சீக்கிய வழக்க பத்தியோ இல்ல குஜராத் இல்ல ஸ்ரீலங்காவை பத்தியோ பேச நாங்க தனி விவாதங்கள்ல தயாரா இருக்கோம். ராகவன்
வந்து நான் வெச்ச குற்றச்சாட்டு ரெண்டுமே வந்து ரொம்ப அபாயகரமான குற்றச்சாட்டு. அதுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் பதில் சொல்ல அது நீதிமன்றம் ஆல்ரெடி பதில் சொல்லியாச்சுமா. நீதிமன்றம் ஆல்ரெடி பதில். மக்கள் மன்றத்தில் நீங்கள் எடுத்து போய் உங்களை மக்கள் புறக்கணித்து விட்டார்கள். சோனியா காந்தி ராகுல் காந்தி இதுவரை காங்கிரஸ் பெறாத வெற்றி 44 சீட் மக்கள் கொடுத்திருக்காங்க. இளம்பெண்களை எல்லாம் நீங்க பின்தொடர்றது சரின்னு சொல்ல வரீங்களா? மக்கள் மன்றத்தில் வச்சு நான் மக்கள் மன்றத்தில் கோட் சொன்னமே. மக்கள் மன்றத்தில் மதமாற்ற விவகாரத்தை முன்வைத்து மாநிலங்களவையை தொடர்ந்து மக்களவையிலையும் காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் இடதுசாரிகள் நேற்று அமளியில் ஈடுபட்டார்கள் அப்படின்னு செய்திகள் நாளிதழ்களில் சொல்லுது. இந்த விவகாரத்தில் பிரதமர் விளக்கம் அளிக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை ஏற்கப்படாததை கண்டித்து அவங்க வெளிநடப்பும் செய்திருக்கிறாங்க. ரெண்டு விஷயம். வெங்கையா நாயுடு வந்து இதற்கும் அரசுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, இதற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை எதிர்கட்சிகள் ஏற்க மறுக்குது. பிரதமர் தான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்றாரு. வெங்கையா நாயுடு கொடுத்தாச்சு, பிரதமர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு பாரதிய ஜனதா கட்சி சொல்றாங்க. இதுதான் இரு கட்சிகளுடைய நிலைன்னா இது இப்படியே தான் அடுத்து வரும் நாட்கள்லயும் தொடரும். யாராவது ஒருவர் வந்து யாராவது ஒரு தரப்பு வந்து இதுல வந்து இறங்கி போவதற்கான வாய்ப்பு இல்லையா? இது கடந்த காலத்துல காங்கிரஸ் ஆட்சி செய்யும் போது பாரதிய ஜனதா கட்சி எடுத்த அதே மாதிரி நிலைப்பாட்டை இப்போது இடம் மாறி இரு கட்சிகளையும் எடுக்கிறீங்களோ அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. இதுல ஒரு லாஜிக் இருக்கணும் கேட்கறதுல. இப்போ சட்டம் ஒழுங்கு வந்து மாநிலத்தினுடைய சப்ஜெக்ட். குஜராத்தில் ஏதாவது நடந்தனா அன்னைக்கு முதலமைச்சர் நரேந்திர மோடி காரணம், பிரதமர் மன்மோகன் சிங் காரணம் இல்லை அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நடந்தது ஆக்ராவில் மதமாற்றம். ஆக்ராவில் போலீஸ் ஏதோ அந்த இதில் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் ஏன் உங்களுக்கு அந்த மனோதைரியம் அந்த அகிலேஷ் யாதவ் கேள்வி கேட்பதற்கு இல்லை? ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், அருணாச்சல பிரதேஷ், இன்ஃபேக்ட் 2006 ஹிமாச்சல பிரதேசத்தில் காங்கிரஸ் அரசாங்கம் அந்த சட்டம் மதமாற்ற தடை சட்டம், கட்டாய மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தது ஹிமாச்சல பிரதேசில் காங்கிரஸ் கவர்மெண்ட். இப்போ எல்லா இடத்துலையும் அப்படியே இருக்கு. இன்ஃபேக்ட் நேரு இருக்கும் பொழுதே இந்த மாதிரி மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வரணும் 1954 கொண்டு வந்தார். பட் அது வந்து அங்கே மெஜாரிட்டி அவங்களுக்கு சப்போர்ட் இல்லைங்கிறதுனால அதை விட்டுட்டாங்க. இப்படி இந்த நிலையில வந்து ஒரு மாநிலத்தினுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை வேண்டுமென்றே அதுக்கு பிரதமர் தான் பதில் சொல்லணும் என்பது என்ன? இதுல இருந்து அரசியல் எல்லாமே என்ன? நீங்க ஏன் அகிலேஷ் யாதவ் பதில் சொல்லணும்னு கேட்கல? அகிலேஷ் யாதவ் கேட்கல, வெங்கையா நாயுடு சொன்னாலும் போதாது. அவர்ல அது மாத்திரம் இல்ல, ஹோம் மினிஸ்டர் ரிப்ளை பண்றாங்கிறார். ஹோம் மினிஸ்டர் அலோ பண்ண மாட்டாங்க, பிரைம் மினிஸ்டர் தான் பேசணும். பிஎம் தான் பதில் சொல்லணும் அப்படின்னு ஏன் சொல்றீங்க? வழக்கம் போல ஒரு வரலாற்று பொய்யை நான் முதல்ல கரெக்ட் பண்ணிக்கிறேன். 91 வரைக்கும் நாங்க வந்து மெஜாரிட்டி பிரச்சனையே இல்லை. 1954 நேருடைய கவர்மெண்ட் மைனாரிட்டி கவர்மெண்ட் நீங்க சொன்னா வேற என்ன சொல்ல முடியும்? நேரு அந்த மாதிரி முயற்சி எதுவும் பண்ணல. நமக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்லயே வந்து அதுக்கான விஷயங்கள் தெளிவா இருக்கு. ஸோ நேரு போற போக்கில் ஒரு பைய சொல்லிட்டு போக வேண்டியது இல்லை. இஷ்யூ என்னன்னா, இது வந்து இந்தியாவுடைய அடிப்படையான ஃபேப்ரிக் என்ன? இந்தியாவுடைய அடிப்படையான பிரச்சனை வந்து 50 ஆண்டு காலமா இவங்க மதமா மாத்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா வந்து காங்கிரஸ் 50 ஆண்டு காலத்துல இது மதமா மாத்த முடியாம இந்தியா இன்னொரு பாகிஸ்தான் ஆகிராம ரொம்ப தடுத்துக்கிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா, எந்த நாட்டுல எல்லாம் வந்து மதம் அரசியலாக்கப்படுகிறதோ அந்த நாடு வந்து வளர்ச்சியில் முன்னோக்கி போனதா சரித்திரமே இல்லை. அதனாலதான் மேற்குலக நாடுகள், வளர்ந்த நாடுகள் மதத்தை அரசியலுக்கு வெளியே வைத்திருக்கின்றன. அதனாலதான் 50 ஆண்டு காலமாக இந்த பாரதிய ஜனதா சார்ந்த கும்பல்களை மக்கள் பதவிக்கு அனுமதிக்கவே இல்லை. இந்த தேர்தல் இவங்களுடைய வாக்குறுதி என்னன்னா, நாங்க மத அரசியல் ஈடுபட மாட்டோம், வளர்ச்சி ஒன்றை மட்டுமே நாங்க அரசியல் பண்ணுவோம். குஜராத்தில் இல்லாத ஒரு வளர்ச்சி பல ஒளிமிகுந்த பிரச்சாரங்களால் வந்து வளர்ச்சி தான் முன்னிறுத்தி இவங்க பண்ணாங்க. வந்த 5 மாத காலத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இந்தி திணிக்கிறது, சமஸ்கிருதத்தை திணிக்கிறது, நாங்க வந்து கிறிஸ்துமஸ்க்கு விடுமுறை விட மாட்டேன்னு சொல்றது, தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் சார்ந்த குறுகிய நேரத்துல பேச வேண்டிய இடம் செக்ஷன் வந்து, அதனால நீங்க ஆர்எஸ்எஸ் சார்ந்த ஒரு அரசாங்கம், ஆர்எஸ்எஸ் ஆல் இயக்கப்படுகிற ஒரு அரசாங்கம் தான் இது. இத வந்து பிஜேபி பல ஸ்போக்ஸ் பர்சன் வந்து நம்ம பல விவாதங்கள் இது ஆர்எஸ்எஸ் அரசு தான், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. பழைய வரலாற்று பின்னணி எல்லாம் சரிதான் நீங்க சொல்றது, அதை புரிஞ்சுக்க முடியுது. நீங்க வந்து மத மாற்றத்தை நடத்துவது வேறு ஏதோ அமைப்புகள், பாரதிய ஜனதா கட்சி இல்ல, மத்திய அரசினுடைய உறுப்புகள் எதுவும் இல்லை. பிஎம் பதில் சொல்லணும்னு கேக்குறதுக்கு என்ன காரணம்? அது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அகிலேஷ் யாதவ் தான் அதை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றதை நீங்க ஏற்கலையா? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்ல, நாடு முழுக்க நடக்குது. உத்தரப்பிரதேசம் நடக்குது, கேரளா நடக்குது, குஜராத் நடக்குது, மத்திய பிரதேசம் நடக்குது, சத்தீஸ்கர் நடக்குது, நாடு முழுக்க நடக்குது. அதை நடத்துவர்கள் ஆர்எஸ்எஸ் சார்ந்த துணை அமைப்புகள்ங்கிறது நம்ம எல்லாருக்கும் வந்து அதுல ஒண்ணு வெளிப்படையா தெரியுது. அதுல ஒண்ணு மூடி மறைக்க ஒண்ணும் இல்ல. 2 நாளைக்கு முன்ன ஒரு நிகழ்ச்சி இவங்களே ப்ளோட் பண்ணாங்க ஒரு செய்தியை. பிரதமர் நரேந்திர மோடி வந்து இதை வந்து ஆர்எஸ்எஸ் கட்டுப்படுத்தல, நான் பதவி விலகுவேன்னு சொன்னாரு அப்படின்னு. சோ இந்த மாதிரியான ரூமர்கள் இருக்கிற இடம் இந்த
அரசாங்கம் RSS ஆல் நடத்தப்படுகிறது. RSS இன் கொள்கை என்பது வளர்ச்சி அல்ல, கலாச்சாரம் தமிழ் தெலுங்கு என்று இருக்கிற கலாச்சாரங்களை ஒடுக்கி ஒரு ஒற்றை ஆதிக்கத்தின் கீழே கொண்டு வரது. அப்பதான் அந்த தமிழ் அடையாளத்தை பத்தி ரொம்ப பேசினார். அதை அழிப்பதற்கான முயற்சி தான் இது. அதனாலதான் அரசாங்கம் கவனமா இருக்க வேண்டியிருக்கிறது. RSS துணை அமைப்புகள் நடத்தக்கூடிய நிகழ்வுக்கு பாரதிய ஜனதா கட்சி பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்லங்க, we are proud of our association with RSS. அந்த லைன்ல இருந்து அந்த கேள்வி நான் ஒன்னு கேக்குறேன். எஸ், ஏங்க இவ்வளோ கோபம் வருது எல்லாருக்கும்? இந்த 300 பேர் தாய் மதம் திரும்புவதற்கு நிகழ்ச்சியில் இவ்வளோ கோபம் வருது. இது ஏன் இந்த 60 ஆண்டு காலமாக கொத்து கொத்தாக இந்துக்கள் கிறிஸ்தவர்களாகவும் முஸ்லீம்களாகவும் மாற்றப்பட்டார்களே, அப்பெல்லாம் ஏங்க கோபம் வரல யாருக்குமே? சூடோ செக்யூலர், இதைத்தான் போலி மத சார்புன்னு சொன்னேன். இன்னைக்கு இதை இவ்வளவு நான் இது தப்புன்னு ஒத்துக்கிறேன். 300 பேர் முஸ்லிம்கள் தாய் மதம் திரும்ப தவறுன்னு ஏற்றுக்கிறேன். எப்ப தெரியுமா? இது நாள் வரை நடந்த மதமாற்றங்கள் தவறு என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். முதல்ல இன்றைக்கு சப்ஜெக்ட் இவங்க ட்ராப் ஆயிட்டாங்க. இப்ப பார்லிமெண்ட்ல இதுக்கு ஆன்டி கன்வென்ஷன் பில் கொண்டு வரலாம்னு நாங்க சொல்றோம். ஆர் யூ ரெடி ஃபார் தட்? மீதி கட்சிகள் ரெடியா இருக்காங்களா? இதுதானே பிரச்சனை. இந்த இந்துக்கள் இஸ்லாமியர்கள் இந்துக்களாக மதமாற்றுவது தவறு. ஓகே, தவறு, அதை தடுப்போம். நாம ஆன்டி கன்வென்ஷன்லாம் கொண்டு வரலன்னா ஏன் வர மறுக்கிறார்கள்? இது போலி இவருடைய முகத்திரையை கிழித்தெடுகிறது. சில மாநிலங்கள்ல கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தை காங்கிரஸ் கொண்டு வந்தது அப்படின்னு அவர் சொன்னார். ஹிமாச்சல் பிரதேஷ்ல காங்கிரஸ் கொண்டு வந்தது. நான் தான் சொன்னேன், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சில ரைட்ஸ் கொடுத்திருக்கு. நம்ம இஷ்யூ என்னன்னா, ஒரு தனிநபர்கள் அமைப்புகள் கட்டாய மதமாற்றம் யார் செஞ்சாலும் தவறு தான். தனிநபர் அமைப்பு அப்படிதான் இந்தியன் அரசியல் சட்டம் சொல்லும். ஒரு அரசாங்கம் ஒரு ஆளுகிற கட்சியுடைய சப்போர்ட்டோட, குஜராத் கலவரம் மாதிரி எப்படி குஜராத் கலவரம் அன்றைய அரசுடைய சப்போர்ட்டோட நடந்ததோ அதே மாதிரி இன்றைய அரசு மௌனம் சாதிக்கிறது. அரசை RSS தான் இயக்குறது அவங்க வெளிப்படையை ஒத்துக்கிட்டாங்க. நேற்று ஃப்ளோட் செய்யப்பட்ட அது உண்மையோ பொய்யோ, அதுல நீங்க நான் பதவி விலகிறேன்னு சொல்ற அளவுக்கு அவருடைய பிம்பம் இன்னைக்கு உடைஞ்சு போச்சு. ஒரு வளர்ச்சியின் நாயகனான் முன்னிறுத்தப்பட்ட மோடி இன்னைக்கு 6 மாத காலத்தில் முற்றிலும் மக்கள் விரோத ஒரு அரசை நடத்தி இருக்கிற ஒரு சூழ்நிலையில அதை மறைப்பதற்கு ஒரு விதமும், இன்னொரு விதம் அவங்க அஜெண்டாவே இதுதான். இப்ப இன்னைக்கு பிரச்சனை வளர்ச்சி. இன்னைக்கு இன்ஃப்ளேஷன் கீழ வந்துட்டு இருக்கு, விலைவாசி ஏறிட்டு இருக்கு. ரிக்வெஸ்ட், உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. முக்கியமான்னு கேக்குறேன். ஏதோ ஒன்னு சுத்தி சுத்தி பேசிட்டு மதம் சார்ந்த சுத்தி பேசல. மதம் தான் இன்னைக்கு முக்கியமா. 6 மாசமா எவ்வளவு பிரச்சனைகளை நாடு எதிர்நோக்கி இருக்கும்போது, ஆயில் விலை குறைந்து நமக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கும்போது யார் ஆரம்பிச்சாங்க யார் முடிக்கிறாங்கிறது தெரியல. மதமாற்ற தடை சட்டம்னு அவங்க கொண்டு வரேன்றாங்க. ஆனா எதிர்க்கட்சிகள் அதை ஏற்க போவதில்லை. ஏதோ ஒரு சர்ச்சையை சில செயல்கள் மூலமாக உருவாக்கி அந்த பழைய மத மாற்றங்களுக்கும் சேர்த்து நியாயம் தேடுற முயற்சியிலேயே அவங்க இறங்குறாங்கன்னே வச்சுக்கோங்க. அதை கவுண்டர் பண்றதுக்கான வலிமை எதிர்க்கட்சிகளிடத்துல இல்ல. எங்க பண்ணுவீங்க? பாராளுமன்றம் தான் இது மாதிரியான விஷயங்களை பேசுவதற்கான ஒரு இடம். நீங்க எத்தனையோ பிரச்சனைகள்ல இப்ப ஆதார் கார்டு மோசம்னாங்க, நீங்க அதே ஆதார் கார்டுக்காக பாராளுமன்றம் முடக்கப்பட்டது. இன்னைக்கு அதே ஆதார் கார்டை வச்சுதான் இவங்க நடத்துறாங்க. நியாயமற்ற பிரச்சனைகளுக்கு இவங்க பாராளுமன்றத்தை முடக்கி இருக்காங்க. இந்தியாவின் அடிப்படை, நாளைக்கு ஒரு தமிழர் தமிழராகவும் ஒரு மலையாளி மலையாளியாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பை இது மறுத்து விடுங்கிறது தான் எதிர்க்கட்சிகளுடைய கலாச்சாரம். பன்முகத்தன்மை கொண்ட ஒரு கலாச்சாரத்தை ஒற்றைத்தன்மை உள்ளதா இவங்க மாத்துறதுக்கான பல முயற்சிகளில் இதுவும் ஒண்ணுங்கிறதா நாங்க சொல்றது. சரி, அப்ப இவங்க உள்ள விட்டுருவாங்களா? இப்ப இந்து மதத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை சொன்னதுக்கு பதில் சொல்றதுக்கு உங்களுக்கும் விஷயம் இருக்கலாமா இருக்கும். ஆனா நிகழ்ச்சியில நேரம் இல்ல, மன்னிச்சிருங்க. நான் ஒண்ணு அவங்க இந்த சப்ஜெக்ட்ல வெளில எல்லாம் பேசுறாங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதி உங்களுடைய தேர்வில் வரக்கூடிய செய்திகள். ராகவன், உங்களுடைய தேர்வு செய்தி. எங்களுடைய கூட்டணி கட்சியான கொங்கு நாட்டு மக்கள் தேசிய கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு ஈஸ்வரன் அவர்கள் நேற்று ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். அதுல ரம்ஜான் கிறிஸ்துமஸ் கொண்டாடும் கட்சிகள் தீபாவளி கொண்டாடாதது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். இது தமிழ்நாட்டில் ஒரு ஆப்டான கொஸ்டின் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதில் தான் நேற்றுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட கலைஞர் அவர் கிறிஸ்துமஸ்லாம் கொண்டாடினார். ஆனால் ஒரு நாளும் இந்து பண்டிகைகளுக்கு கொண்டாடலைங்கிறது மாத்திரம் இல்லை, வாழ்த்து செய்தி கூட கொடுக்க மாட்டார். அதுக்கு இந்த திராவிட குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம், அதே மாதிரி தீகா போன்ற இயக்கங்கள்லாம் சொல்றது என்ன, விநாயக சதுர்த்தி என்ன வடநாட்டு வாதாபிக்கு இங்கே என்ன வேலை? அதாவது லாஜிக்கே இல்லாமல் பேசுவாங்க. முருகன் தமிழ் கடவுள், அவங்க அண்ணன் விநாயகர் வடநாட்டு கடவுள், இவங்களோட இதில் இந்த மாதிரிலாம் கொடுத்து ஏகாதசி என்று சொன்னால் நான் அன்னைக்கு தான் நிறைய சாப்பிடுவேன் இப்படிலாம் கமெண்ட் பண்ணதெல்லாம் உண்டு. இந்த இயக்கத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் ஹிந்து இதில் ஃபெஸ்டிவல்ஸை கொண்டாடலாங்கிறது மாத்திரம் இல்லை,
அவர்கள் எவ்வளவு அவமானப்படுத்த முடியும் கேவலப்படுத்த முடியும் படுத்தின இயக்கங்கள் தான் தமிழ்நாட்டில் இது போன்ற திராவிட இயக்கங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் இவரோட கேட்ட கேள்வி ஆப்டான கேள்வி. அது யாரும் கொண்டாடுறதுனா நானும் பார்க்கல. இது வரைக்கும் திராவிட முன்னேற்ற கொண்டாடலாங்கிறது மாத்திரம் இல்லை, வாழ்த்து செய்தி கூட கொடுத்ததில்லை. அது சரியா கேட்டிருக்கிறார், பதில் சொல்லுவாரான்னு பார்க்கணும். கலைஞர் உங்களுடைய தேர்வில் சகாயம் உங்களோட கிரானைட் விசாரணை பத்தி ஒரு செய்தி வந்திருக்கு. அந்த கிரானைட் ஊழல்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பொதுவா அது ஒரு இழப்பு ஊழல்ங்கிற அளவுல தான் அறியப்படுது. அதுல ஒரு 4 விதமா நான் பாக்குறேங்கிற மாதிரி விசாரணையை கொண்டு செல்றதா செய்தி வந்திருக்கு. ஒண்ணு, விவசாயத்திற்கு எவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்கு, இன்னொன்று நீராதாரங்கள் எவ்வளவு தூரம் அழிக்கப்பட்டிருக்கு, ரெண்டு புராதன சின்னங்கள் எவ்வளவு தூரம் காணாம போயிருக்கு, மலைகளை காணா நதிகளை காணாமங்கிற ஒரு சூழல் தான் இருக்குது. நீங்க 67க்கு அப்புறம் காணாமல் போன மலைகளும் காணாமல் போன நதிகளும் வந்து இன்னைக்கு தமிழகத்தை வந்து எவ்வளவோ நடந்திருக்க வேண்டிய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தி இருக்கு. இன்னைக்கு மணல், கனிம வளம், கிரானைட் என்று தமிழ் மக்களோட ஒரு பல தலைமுறைக்கு இருந்திருக்க வேண்டிய சொத்துக்கள் கழக அரசுகளால் தொடர்ந்து சுரண்டப்பட்டிருக்கிற ஒரு சூழல்ல சகாயம் அவர்கள் வந்து நான் மின்சாரம் அவங்க பயன்படுத்திய மின்சாரத்தை வச்சு அந்த அளவு கற்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்குதான் நான் கணக்கிடுவேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு நேர்மையான அதிகாரி வந்து ஒரு மிகுந்த துணிச்சலோட இதை வந்து முன்னெடுத்திருக்கிறத நான் பாராட்டுறேன். இந்த ஊழல் வந்து தமிழகத்தில் வந்து எவ்வளவு சொத்துக்களை நம்ம இழந்திருக்கணும் இந்த சகாயம் கமிட்டி ரிப்போர்ட் வர்றப்ப வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் பார்க்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. இனி இஸ்ரேலுடனே இணக்கம், பாலஸ்தீனத்துக்கு இல்லை ஆதரவு அப்படின்னு ஒரு செய்தி வந்து நாளிதழ்களில் இருக்கு. ஐநா மன்றத்தில் இது நாள் வரைக்கும் பாலஸ்தீன கோரிக்கைக்கு இந்தியா ஆதரவு அளிச்சுட்டு இருந்தது. இப்போ வந்து பாலஸ்தீன கோரிக்கைக்கு ஆதரவு அளிக்காமல் விலகி நிற்பது தொடர்பாக மத்திய அரசு தீவிரமாக பரிசீலிச்சுட்டு வருது. வெளியுறவுத்துறை அமைச்சகம் அவ்வாறு முடிவு எடுத்திருப்பதாகவும் செய்திகள் சொல்கின்றன அப்படின்னு அந்த செய்தி வந்து வருது. ஏன் இப்படி ஒரு நிலை மாற்றம்? இது வந்து வெளியுறவு கொள்கையில் ஒரு மேஜர் ஷிஃப்ட், வெகு முக்கியமான ஒரு திருப்பமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம்? அதாவது நீங்க சொல்லும் பொழுது செய்திகள் தெரிவிக்கிறது அப்படின்னு அந்த செய்திகளை நம்பகத்தன்மையான செய்தினா வச்சுப்போம். நம்ம ஒரு நாட்டுடைய ஃபாரின் பாலிசி எவால்வ் பண்ணும் பொழுது அதை ஃபார்முலேட் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா அது எப்படி எதன் அடிப்படையில் வெளியுறவு கொள்கையை நிர்ணயிக்கிறாங்கன்னு முடிவு பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த நாட்டுக்கு அன்றைய காலகட்டத்தில் எது நல்லதோ அது மாதிரி அந்த நாட்டுடைய வளர்ச்சியோ செக்யூரிட்டி ஆங்கிள், எக்கனாமிக் ஆங்கிளில் பல ஆங்கிளில் யோசிச்சு தான் முடிவு பண்ணுவாங்க. இது ஏதோ இப்போ மாத்திரம் இல்லைங்க. இது நீங்கள் சொல்கிறது வந்து ஏதோ நரேந்திர மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு இந்த மாற்றம் இந்த முடிவு எடுக்கப்பட்டால் இந்த முடிவு நரேந்திர மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு என்று சொன்னால் அது தவறு. இன்ஃபேக்ட் இஸ்ரேலோட நமக்கு பல்லாண்டு காலமாக கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக உறவே இல்லாமல் இருந்தது. 92ல் நரசிம்மராவ் அரசாங்கம் இருக்கும் பொழுது தான் இஸ்ரேலோடு ராஜரீக உறவுக்கு வந்தது. இன்ஃபேக்ட் ஐ சப்போர்ட் தட். பிஜேபி அதை நாங்கள் வரவேற்றோம் அன்றைக்கே கூட. இந்த போஸ்ட் கோல்டு வார் அதே மாதிரி அமெரிக்கா ரஷ்யா என்று இரு துருவங்களை 2 வல்லரசுகள் போய் ஒரே அமெரிக்காங்கிறது மாத்திரம் வந்ததுக்கு பிறகு இருந்த பல நாடுகள் தங்களுடைய ஃபாரின் பாலிசியை சரி பண்ண ஆரம்பித்தாங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த மாற்றங்கள்லாம் வந்தது. பாலஸ்தீனில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஏஷியா பீஸ் டாக்ஸ், மிடில் ஈஸ்ட் பீஸ் டாக்ஸ்லாம் ஆரம்பிக்கும் பொழுது அவர்களே புறக்கணித்து வைத்தார்கள். இஸ்ரேலோட பேச தயாரில்லை, அவர்களே இஸ்ரேலோட பேச ஆரம்பித்தாங்க. நாம் இஸ்ரேலோட உறவை 92ல் நரசிம்மராவ் அரசாங்கம் கொண்டு வந்தது. அதனால கால நேரத்துக்கு ஏற்ற போல இந்தியாவிற்கு எது நல்லதோ அதற்கேற்ற பாலிசி டிசிஷன் எடுக்கிறது தவறு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கு இந்த முடிவு எடுப்பதற்கான அடித்தளம் நரசிம்மராவ் காலத்தில் போடப்பட்டது. அங்க வந்த மாற்றங்கள் தான் இதற்கான காரணம் சாட்டல. நான் அந்த வரவேற்கிறேன். ஒருவேளை என்னுடைய பார்வையில் அது குற்றச்சாட்டாக கூட இருக்கலாம்ல. நீங்க குற்றம் சாட்டினீங்கன்னு சொல்லல, அது நான் வந்து நரசிம்மராவ் அரசு மேல ஒரு குற்றச்சாட்டாகவே நான் கேட்கிறேன். இந்த ஷிஃப்ட்டுக்கு காரணமே நரசிம்மராவ் தான், அந்த அரசு தான். இல்ல ஏதாவது இந்த மாதிரி சிக்கலா வந்துட்டா அது உடனே காங்கிரஸ் மேலயும் இல்ல நரசிம்மராவ் அரசு அதுக்கான கதவுகளை திறக்கலன்னு சொல்ல முடியுமா? ஒரே நாள்ல அது மோடி அவர்கள் செஞ்சதுங்கிறதா அவங்களோட நிலைப்பாடு. அது ஒன்று ராகவன் சொல்றதுல எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. இஷ்யூ என்னன்னா, நீங்க என்கேஜ்மெண்ட்ங்கிறது வேற. நீங்க வந்து ஒரு நாட்டோட ஒரு மக்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னா, இப்ப பாலஸ்தீன பாலிசியில வந்து நீங்க பாத்தீங்கன்னா ராகவன் சொல்ற மாதிரி வெளியுறவு கொள்கைகள் வந்து இவால்வ் ஆகிட்டே வருது டைம் டு டைம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு கியூபாவுக்கான வெளியுறவு கொள்கை இந்த 2 வாரத்துல மொத்தமா மாறி இருக்கு. இஷ்யூ என்னன்னா, நீங்க பாலஸ்தீன அன்னைக்கு ஏன் நம்ம இஸ்ரேலை நோக்கி போறோம், இஸ்ரேலோட என்கேஜ்மெண்ட் தொடங்குறோம்னா பாலஸ்தீனத்தை நாம் ஆதரிக்கிறோம்.
அப்ப வந்து பாலஸ்தீனத்தை நம்ம ஆதரிக்கிறப்ப இஸ்ரேலோட வந்து ஒரு டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு நீங்க பேசாம வந்து நீங்க மீடியேட் பண்றதோ எதுவோ பண்ண முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க வந்து இல்ல அப்படி புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு தெரியல. இந்தியால வந்து இஸ்ரேலுக்கான தூதரகங்களுக்கான இடமே கொடுக்க மாட்டோம், அனுமதிக்கவே மாட்டோம்னு சொன்ன நிலையெல்லாம் மாறி அதற்கு பிறகு இந்தியாவோட பாதுகாப்பு தொடர்பாக இஸ்ரேலோட பேச்சுவார்த்தை, பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் அப்படிங்கிற லெவலுக்கு எல்லாம் போறது எல்லாமே காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சியில கடந்த 10 ஆண்டுகள்ல கூட நடந்திருக்குது. மிலிட்டரி இம்போர்ட் நிறைய அப்படின்னு இருக்கும்போது இன்று திடீரென்று அந்த மாற்றத்திற்கு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியோ பாரதிய ஜனதா கட்சியோ காரணம்னு சொல்லிட முடியுமாங்கிற கேள்வி வந்து நியாயமான கேள்வியாக தெரியும். இல்ல நான் அதுக்கு நான் பதில் சொல்றேன். இதுல இதுக்கு முன்னாடி நீங்க சொல்றது வந்து நீங்க வந்து 80ஸ்க்கு அப்புறம், எஸ்பெஷலி 90ஸ்க்கு அப்புறம் நம்ம ஆர்மியை ரொம்ப கடுமையா பலப்படுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருந்தது. ஏன்னா சைனா வந்து அவங்களோட 69ல அவங்க தொடர்ந்து விட்ட குளோபலைசேஷனோட இம்பாக்ட் வந்து 80ஸ்ல அறுவடை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 80ஸ்க்கு அப்புறம் சைனாவோட ஆர்மி வந்து எந்த நேரம் நமக்கு ஒரு த்ரெட்டா தான் இருக்கு. அதே மாதிரி பாகிஸ்தானோட ஆர்மி 80ஸ்க்கு அப்புறம் வந்து நம்மளுடைய ராணுவ தளங்களை, தளவாடங்களை, ஆயுதங்களை வந்து தொடர்ந்து பலப்படுத்தி நீங்க ராணுவத்துக்கு பட்ஜெட் பாத்தீங்கன்னா 4 மடங்கு 5 மடங்கு போய்கிட்டே இருக்கு. அது எப்பவுமே விவாதத்துக்குள்ளாக. சோ இந்த நேரத்துல வந்து ஆர்ம் விக்கிறதுல அமெரிக்காவுக்கு அடுத்து இஸ்ரேல் வந்து மிக முக்கியமான ஆயுதங்களை விக்குது. அவங்ககிட்ட டெக்னாலஜி இருக்குது, அதனால நம்ம வாங்குறோம். அது வந்து இந்திய நலம் சார்ந்தது. அது வந்து வெளியுறவு கொள்கைன்னு வர்றப்ப நீங்க முன்பே சொன்ன மாதிரி வாஜ்பாய் கவர்மெண்ட் உட்பட பாலஸ்தீனத்துக்கான ஆதரவு, பாலஸ்தீன தனிநாட்டுக்கான ஆதரவுங்கிறத நம்ம சொல்றோம். ஒண்ணு, இது வந்து பாலஸ்தீனம் இஸ்ரேல் பிரச்சனை மட்டுமல்ல. இது வந்து நீங்க அன்னைக்கு வந்து அப்படி ஒரு நிலைப்பாடு இருந்தனால தான் ஆப்கானிஸ்தான் நீங்க வந்து பங்களாதேஷ்னு ஒரு அரசாங்கத்தை வந்து உருவாக்க முடிஞ்சது. அது வந்து பாகிஸ்தானை வீக் பண்ணுச்சு. இலங்கையில வந்து நம்மளுடைய நிலைப்பாடு வந்து அந்த பாலஸ்தீன நிலைப்பாடுகளோட எக்ஸ்டென்ட் ஒரு வெளியுறவு கொள்கைங்கிறது ஒரு நாட்டுக்கு ஒண்ணு ஒரு நாடு வச்சுக்க முடியாது. உலகத்துல அப்படிதான் இருக்கு. அந்த சூழல்ல வந்து இலங்கையில போய் நம்மளுடைய தொடர்ந்து வந்து இலங்கையில் நீங்க இதே கேள்வி வருது, என்கேஜ்மெண்ட் ஒரு கட்டத்துல வருது. இப்ப ராஜபக்சேவோட பேசாம நீங்க வந்து அந்த இலங்கையில் இருக்கிற மக்களுக்கு போய் உதவி செய்ய முடியாதுங்கிற ஒரு சூழல்ல பேசுறது வேற, ஆனா ராஜபக்சேவை வெற்றி பெற வேண்டும் என்று தேர்தலுக்கு முன்பே அறிவிக்கிறது வேற. இந்த ஷிஃப்ட் வந்து மோடி அரசாங்கத்தோட ஷிஃப்ட் வந்து நீங்க பாலஸ்தீனத்துல மட்டும் இல்ல, நீங்க வந்து இலங்கையில இன்னைக்கு நம்ம பாக்குறோம். இலங்கையில வந்து ராஜபக்சே வந்து இன்றும் அன்றும் காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடு ராஜபக்சே வெற்றி பெறக்கூடாது, வெற்றி பெற்றால் நம்மளால சமாளிக்க முடியாதுங்கிறதா பிரபாகரனுக்கு சொல்றாங்க. அவர் கேட்காம ராஜபக்சே வெற்றி பெற உதவுகிறார். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவுங்கிற நிலைப்பாடை வந்து நம்ம பின்னோக்கி போக கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா அது நம்மளோட இலங்கை பாலிசியை பாதிக்கும். இஸ்ரேலோட எல்லா விதமான உறவுகளையும் வச்சுக்கணும், அதோட தொடர்ந்து பேசிட்டு இருக்கணும், அதை ஒரு என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனா கொள்கை அளவுல மட்டும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். கொள்கை அளவில் இப்ப நான் உங்ககிட்ட வந்து ஒரு பேசிக்கிட்டு இருக்கேன், உங்ககிட்ட ஒரு பொருள் வாங்குறோம்ங்கறனாலே நீங்க செய்யற எல்லாமே சரின்னு நான் சொல்லிட முடியாது. எனக்கு அதுக்கு அதை பத்தி பார்வை இருக்கு. இப்ப இஸ்ரேலோட நமக்கு வந்து இஸ்ரேலோட நமக்கு சும்மா கொடுக்கல, அது வணிக ரீதியான உறவு. நம்ம பே பண்ணி தான் அவங்ககிட்ட இருந்து எல்லா என்கேஜ்மெண்ட், டெக்னாலஜி, ஈவன் விவசாயம் சார்ந்த டெக்னாலஜி கூட நம்ம வாங்குறதுக்கு பேசுறோம். ஆனா அதற்காக இலங்கை வந்து பாலஸ்தீனத்தை, இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனத்தை ஒடுக்குவதை நம்ம ஆதரிக்க முடியாதுங்கிறது தான் காங்கிரஸ் கட்சியோ அன்றைய வாஜ்பாய் அரசாங்கத்துடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடுல இருந்து இன்னைக்கு பின்வாங்கிறதுக்கு எந்த காரணமும் கிடையாது. காங்கிரஸ் அரசுகள் எடுத்த சில நடவடிக்கைகளினுடைய இயற்கையான வளர்ச்சி போக்கு தான் இப்ப எடுக்கிற முடிவு அப்படின்னு சொல்லுவீங்களா நீங்க? நான் என்ன சொல்றேங்க, அந்த மாதிரி நீங்க சொன்னாலும் கூட நான் என் ஃபர்ஸ்ட் யாட்ஸ்டிக்கு ஃபர்ஸ்ட் இந்த எந்த உறவுகளுமே பார்க்க வேண்டியது இந்தியாவுக்கு இதுல என்ன லாபம், அவ்வளவுதான். நீங்க ஷிஃப்ட்னு பேசும்போது நான் அலைன் மூவ்மெண்ட்னு ஒன்று இருந்தது, இன்னைக்கு இருக்கா ரிடண்டன்ட். அதோட மீட்டிங் வருஷம் நடக்கும். எனக்கு தெரிஞ்சு இப்போ எத்தனாவது வருஷத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சதுன்னே தெரில. நான் அலைன் மூவ்மெண்ட் இருக்குன்னா அமெரிக்கா ரஷ்யான்னு இருந்ததுனால நான் அலைன் அணிசேரா நாடுகள்னு ஒன்று கொண்டு வந்தோம். இப்போ இது இல்லை, தேவையும் இல்லை இப்போ. அதே மாதிரி நேருவோட பஞ்சசீல கொள்கைகள் 1954 இப்போ தான் கொஞ்சம் சில ஒரு மாதம் முன்னாடியே அதோட 60வது ஆண்டு விழாவை சைனாவில் போய் நம்ம அமித் அன்சாரி கூட போயிருந்தாரு, கொண்டாடினாங்க. இன்னைக்கும் கூட ரெலவெண்ட்டுங்கிறாங்க. அதோட பஞ்சசீல கொள்கையோட ஒரு கொள்கை நம்முடைய சாவர்னிட்டியை பாதுகாக்கணும், எல்லை தாண்டி வரக்கூடாது, யுத்தம் பண்ணக்கூடாதுன்றது. சைனா அதை உடனே பண்ணாங்க, பஞ்சசீல கொள்கை கையெழுத்து போட்டவனே பண்ணாங்க. இதெல்லாம் பஞ்சசீல கொள்கை நேரு கொடுத்தார், அதனால அது புனிதத்தன்மை வாய்ந்தது இன்னைக்கு பேசிட்டு இருக்க முடியுமா? அதனால இதை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஷிஃப்ட் தேவை என்று சொன்னால் எடுத்தா தவறு கிடையாது. இது இப்படித்தான் டாக்மேட்டிக்கா ஒரு இடத்தை முடிவு பண்ணிட்டு அப்படித்தான் இருக்கணும்னு கிடையாது. ஆனா தேவையில்லாம எடுக்கக்கூடாது. எல்லா விஷயங்களையும் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயங்கள்லயும் நமக்கு எது லாபம் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் அடிப்படையான கேள்வியா? அதை தாண்டி கொள்கை ரீதியாக எந்த விஷயமுமே கிடையாது. ஃபாரின் பாலிசியில பொறுத்த வரைக்கும் எல்லா அரசாங்கமே எல்லா நாடுகளுமே அப்படித்தான் எடுக்கும். இந்திய நாட்டுக்கு இதுல என்னுடைய சுயநலம் இல்லை, நாட்டினுடைய சுயநலம். இந்த நாட்டிற்கு எது நல்லதோ,
எதிர்காலத்துல 50 வருடம் கழிச்சு கூட இந்த நாட்டுக்கு எது நல்லதோ அந்த மாதிரி நீங்க வந்து அந்த மாதிரி முடிவு தான் எடுக்கணும் இங்க. அதனால இப்போ பாலஸ்தீனை நம்ம ஆல்ரெடி ரெகனைஸ் பண்ண முக்கியமான கண்ட்ரில நாம ஒண்ணு இல்லைன்னு சொல்லலாம். ஆனா முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது இஸ்ரேலுக்கு கடந்த 20-30 ஆண்டு காலமாக இஸ்ரேலுடைய தொழில்நுட்பம் அத்தனையும் நமக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறோம். எல்லாரும் இனி வந்து பாலஸ்தீனத்தை நம்ம அங்கீகரிக்க போறோமா? அதுதான் சொல்ல ஆதரவை நம்ம திருப்பி வாங்கிக்கிறோம். நீங்க வந்து காலத்துக்கு காலம் மாறணும், கொள்கை அளவுல எதுவும் தேவையில்லைன்னா காந்தி சொன்னதை எப்படி பாக்குறீங்க? இங்கிலாந்து ஆங்கிலேயர்களுக்கு எப்படி சொந்தமானதோ, பிரான்ஸ் பிரெஞ்சுக்காரர்களுக்கு சொந்தமானது போல பாலஸ்தீனம் அராபியர்களுக்கு சொந்தமானது. நம்ம ரெகனைஸ் பண்ணிருக்கோம் இந்தியாவை. இந்தியா தான் ரெகனைஸ் பண்ணிருக்கேன். நான் என்ன சொல்றேன், நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நீங்க அந்த ஸ்டாண்ட்ல இருந்து இப்போ ரெகுலேஷனை வாபஸ் வாங்கிக்கிறீங்களா? அந்த செய்தியே பாருங்க. இப்ப பாலஸ்தீன்ங்கிற ஒரு நாடை நாம வந்து ஒத்துக்க மாட்டோம் அப்படி சொல்லல. சில நேரங்கள்ல இப்ப வந்து நாம ஒட்டுமொத்தமா பாலஸ்தீன் பக்கமே போயிருந்து எடுத்த நடவடிக்கைலாம் அது அந்த காலத்துல சரியா இருக்கலாம். எப்ப பாலஸ்தீனே வந்து யாசர் அரஃபத் காலத்திலேயே வந்து இஸ்ரேலோடைய பேச்சுவார்த்தை நடத்த தயாரா இருக்கிறதுக்கும் அந்த அதே போல மிடில் ஈஸ்ட் டாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் ஆஃப்டர் கோல்டு வார் எல்லாம் ஆரம்பிக்கும் பொழுது நாம மாத்திரம் ஏன் அப்படி ஐசோலேட் ஆகி நிக்கணும்? இஸ்ரேல் ஐசோலேட் பண்ணிட்டு நிக்கணும். அதனால காலம் ஏற்றது போல சில நடவடிக்கைகள் அரசாங்கம் இந்த நாட்டிற்காக எடுக்கும் என்று சொன்னால் அதை ஆதரிக்கிறேங்கிற நான். தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. நரசிம்மராவ், அடல் பிஹாரி வாஜ்பாய், மன்மோகன் சிங் 3 பிரதமருடைய தலைமையிலையும் இந்தியா இருக்கும் போதே இஸ்ரேல் கூட இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் மேம்பட தொடங்கிடுச்சு. வெறும் உதட்டளவுல தான் பாலஸ்தீனத்திற்கான ஆதரவை இந்தியா தெரிவிச்சிட்டு இருந்தது அப்படிங்கிற பார்வையை நீங்க எவ்வளவு தூரம் ஏத்துக்கிறீங்க? இல்ல, ஐநாவுல போய் நீங்க வந்து நாங்க பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிறோம் சொல்றது எப்படி உதட்டளவுல ஆனா இதா இருக்கும். அதாவது யுனெஸ்கோல பாலஸ்தீனம்ங்கிற நாட்டை யுனெஸ்கோ கலாச்சார ரீதியா அங்கீகரிச்சப்ப இந்தியா வந்து அதை வந்து வாக்கெடுப்புல கலந்துக்கிட்டு ஓட்டு போட்டிருக்கு. சோ எங்கெல்லாம் பாலஸ்தீனத்திற்கான நிறவெறிக்கு எதிராக மிக உறுதியாக இருந்த இந்தியா தென்னாப்பிரிக்காவை இப்படித்தான் நடத்துச்சா? தென்னாப்பிரிக்காவோட எந்த விதமான உறவும் இல்லாம இருந்த இந்தியா அதே மாதிரி இஸ்ரேலுடன் ஏன் ஒரு உறவை நிலைநாட்ட முடியல? ஏன் படிப்படியாக அது நீர்த்து போச்சு? இல்ல, அது நீர்த்து போச்சுன்னே நீங்க சொல்ற வாதத்தை நான் ஏத்துக்கல. நீங்க அது எப்ப நீர்த்து போகும்னா இப்பதான் அது நீர்த்து போயிருக்கு. பாலஸ்தீனத்துக்கு நீங்க ஆதரவு இல்லைன்னு சொல்றப்பதான் அது நீர்த்து போகுது. இப்ப நான் என்ன கேட்கறேன், எங்கேஜ்மெண்ட் எப்படி பண்ணுவீங்க? நீங்க வந்து ஒரு இப்ப இந்தியா மாதிரி ஒரு நாடு, எனக்கு ஏன் இந்த முடிவு கவலையா இருக்குன்னா இந்தியா என்ன முடிவெடுக்குதுங்கிறத பார்த்து முடிவெடுக்கக்கூடிய பல நாடுகள் இன்னைக்கு உலக அரங்கில் இருக்காங்க. சிறிய நாடுகள், இந்த மாதிரி நாடுகள்லாம் வந்து அரபு நாடுகள் இந்தியாவுடைய முடிவு என்னங்கிறதுக்கு வெயிட் பண்ற சூழல் இருக்கு. அவர் சொன்ன மாதிரி கிடையாது. இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை என்பது இந்தியாவுக்கு மிகப்பெரிய பேரையும் ஒரு நல்ல நாடு என்கிற ஒரு சித்திரத்தையும் உலக அளவில் ஈட்டி கொடுத்திருக்கு. எப்போ அந்த மாதிரி இப்ப வரைக்குமே அது மாறலைங்கிறத அவர் சொன்ன மாதிரி அது வந்து அணிசேரா நாடுகளுடைய காலத்துல இருந்திருக்கலாம். இல்ல, இலங்கைக்கு நம்ம லாஸ்ட் டைம் ஓட்டெடுப்புல ஓட்டு போடுறப்ப இந்தியாவுடைய நிலைப்பாட்டிற்காக பல நாடுகள் வெயிட் பண்ணி நம்ம ஓட்டு போட்டப்ப அவங்க போட்டாங்க. அமெரிக்காவோட லைனை டோ பண்ணி நீங்க அமெரிக்காவோட லைன் நம்ம டோ பண்ணல. ஏன்னா அன்னைக்கு அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானத்தை நம்ம எதிர்த்து அன்னைக்கு வாக்களிச்சோம். அமெரிக்காவோட லைனை நீங்க டோ பண்றேன்னு சொல்றது வந்து சரி தவறுன்னு தான் நான் நினைக்கிறேன். இஷ்யூ என்னன்னா, நீங்க வந்து எங்கேஜ்மெண்ட்ங்கிறது வேற. நீங்க வந்து இப்ப நாளைக்கு அப்ப இலங்கையில என்ன ஸ்டாண்ட் எடுப்பீங்க? இது வந்து நான் என்ன பாக்குறேன், இது ஒரு பெரும்பான்மைவாத அரசியலோட எக்ஸ்டென்ஷன். இஸ்ரேலோட பிரச்சனை என்னன்னா, பல சிறுபான்மை இனங்கள், சிறுபான்மை கலாச்சாரங்கள் சேர்ந்ததுதான் ஒரு பெரும்பான்மை நாடு. ஆனா இஸ்ரேல் என்ன சொல்லுது? நாங்க பெரும்பான்மை, பாலஸ்தீனத்துக்கு இடம் கிடையாது. இதுதான் சிங்கள பேரினவாதம் சொல்லுது. நாங்க பெரும்பான்மை, நாங்க தமிழர்களுக்கு இடம் கிடையாது. சோ இங்கேயும் வந்து இப்ப ஒரு பெரும்பான்மை அரசியலுடைய ஒரு ரைட் விங் அரசியல் நம்ம சொல்றோம் வேர்ல்ட் லெவல்ல. பெரும்பான்மை அரசியலுடைய எக்ஸ்டென்ஷனா தான் இதை பாக்குறோம். ஒரு ஹிட்லர் இருந்தா அவர் எதை சப்போர்ட் பண்றாரு, ஒரு முசோலினி இருந்தா என்ன சப்போர்ட் பண்றாருங்கிறது மாறுது. இதுவே ஒரு நேரு இருந்தா என்ன சப்போர்ட் பண்றாரு, ஒரு ஆபிரகாம் லிங்கன் இருந்தா என்ன சப்போர்ட் பண்றாருங்கிறது மாறுது. இதுதான் நீங்க சொல்ற பதில் வந்து திரும்பவும் இந்தியாவுக்கு எது நன்மை அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றதை தாண்டி இந்தியா வரைக்கும் அதையும் தாண்டி கொள்கை அளவுல தான் முடிவெடுக்கிறாங்கிறது இதுல திரும்பவும் வருது. பெரும்பான்மை அரசியல் அதுக்கு எதிரான கொள்கையை நம்ம எடுக்கிறோம்ங்கிறதா நான் சொல்றேன். இப்ப இஸ்ரேலுடைய இஸ்ரேலுக்கு நம்ம பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான நிலைப்பாடோ, இலங்கையில் இருக்கிற தமிழ் மக்களுக்கு ஆதரவான நிலைப்பாடோ, பங்களாதேஷுக்கு அன்னைக்கு நமக்கு இருந்த ஆதரவான நிலைப்பாடோ, இன்னைக்கு ஈவன் இந்தியாவுக்குள்ளேயே வந்து பல சிறுபான்மை கலாச்சாரங்கள், தமிழ், தெலுங்கு, மலையாளம் பல கலாச்சாரங்கள் சேர்ந்து ஒரு பெரும்பான்மை இந்தியா உருவாக்குதுங்கிற கலாச்சாரமும் இது வந்து ஒரு பாலிசி வந்து வேறுபடுதுங்கிறது பாயிண்ட். ரொம்ப சிம்பிள் ராகவன். இஸ்ரேல் எப்படி அங்க வந்து ஒரு பெரும்பான்மை அரசாக செயல்படுகிறதோ அதே மாதிரி நடந்து கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சி அதை ஆதரிக்குது. இவங்க என்ன சொல்ல வந்தாங்க என்னால புரிஞ்சுக்க முடியுது. பாலஸ்தீன் சொன்ன உடனே
அதாவது இஸ்ரேலோட நம்முடைய உறவுகள் மில்லியன்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு பில்லியன் டாலர்ல போயிட்டு இருக்கிற எக்கனாமிக் அதில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா பொருளாதாரத்தில் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இவங்க அப்படி பார்த்தா இவர்கள் வந்து இந்த மொழி மதம் ஜாதி இதெல்லாம் பேசிட்டே இருந்தாங்கன்னா அப்படி ஒரு நாட்டினுடைய ஃபாரின் பாலிசி அப்படி நம்ம எப்பயுமே ஃபார்மாலிட்டி எந்த நாடும் பண்ண மாட்டாங்க. இவர்கள் சொல்லுவது என்னன்னு சொன்னா பாரதிய ஜனதா கட்சி வந்தது அதனால பாலஸ்தீன ஒரு வேற கண்ணோட்டத்தோடு பார்க்குறாங்க. அப்படின்னா do you want this government to have good relationship with Pakistan? பங்களாதேஷை மீட்டு கொடுத்தோம். அங்கே பெரும்பான்மையாக மக்கள் இருக்கிற முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருக்கிற பங்களாதேஷ் அதை மீட்டு அவங்களுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தது இந்தியா. என்ன இப்போ பாகிஸ்தான் அதுவும் முஸ்லீம் நாடு. நீங்க வந்து மதவாதம் அது இதெல்லாம் ஆரம்பிச்சிங்கன்னா இந்த நாட்டுக்கு பாகிஸ்தான் இன்றளவுக்கு கெடுதல் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம வந்து இதுல பெரும்பான்மைவாதம் சிறுபான்மைவாதம் பார்த்தா ஒரு முடிவு எடுப்பாங்க. இப்படி பார்த்தா பாகிஸ்தானோட நம்ம ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும்னு சொல்றீங்களா? என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் சிம்பிள் ஒரு நாடு சிம்பிள் இதைத்தான் பார்க்க வேண்டும். நம்ம நாட்டுக்கு உலக அரங்கிலே எது சரி எது நம்மை முன்னிறுத்தும், உலக அரங்கிலே நமக்கு எது பேரை கொண்டு வரும், நமக்கு பொருளாதார ரீதியாக அல்லது பாதுகாப்பு ரீதியாக எது நல்லதோ அதை செய்ய வேண்டும். இதற்காக இப்படித்தான் இருக்கணும், ஒரு 60-70 வருஷமா இப்படித்தான் இருக்கணும்லாம் கிடையாது. உலகத்துல எந்த நாடும் அதை செஞ்சது கிடையாது. நான் ஏற்கனவே உதாரணம் சொல்லிட்டேன். பஞ்சசீல கொள்கையோட 2வது கொள்கை மியூச்சுவல் நான் அக்ரெஷன் இருக்கு. அந்த மியூச்சுவல் நான் அக்ரெஷன் அது இருக்கிற அந்த பஞ்சசீலத்தினுடைய கொள்கையினுடைய 2வது கொள்கை இதை மீறினது 6 வருடத்திலேயே மீறினது சைனா. நீங்க அப்படிப்பட்ட நேரத்துல இப்ப மீண்டும் மீண்டும் நீங்க அதை பஞ்சசீல கொள்கை அது நேரு கொண்டு வந்தான்னு பேசிட்டு இருக்க முடியாது. நான் சொல்றது அதாவது ஒரு இதுலயே இருக்க வேண்டாங்கிறேன். இதுல வந்து கன்சிஸ்டன்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபாரின் பாலிசியில இன்கன்சிஸ்டா இருக்கலாம். ஆனா அந்த இன்கன்சிஸ்டன்ட் இருக்கிறதுக்கு நம்ம நாட்டுக்கு எது நல்லதோ அப்படி முடிவெடுக்கும் பொழுது இன்கன்சிஸ்டன்டா இருக்கணும்ன்றதுதான் என்னுடைய பாயிண்ட். நம்ம நாட்டுக்கு எது நல்லதோ அப்படிங்கிறது வந்து வெறும் பொருளாதார ரீதியாக ராணுவ ரீதியான கால்குலேஷன்ஸ் மட்டும்தான். உலக அரங்கிலே நம்முடைய உறவுகள் எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் சொல்ல வரேன். அதனால அதுதான் அது என்ன. நீங்க இலங்கையில இன்னொன்னு பாருங்க, சில நேரங்கள்ல சில கட்டாயங்கள் உங்களுக்கு இருக்கிறது. யூ கேன் சேஞ்ச் தி ஹிஸ்டரி பட் நாட் தி ஜியோகிராஃபின்னு அடல் பிஹாரி வாஜ்பாய் சொன்னது போல உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ, சைனா நம்ம நாட்டு பக்கத்துல இருக்கிற நாடு, அந்த இடத்துல நீங்க ஒரு மாதிரி தான் எடுக்கணும். நீங்க சைனாக்கு என்ன நிலைப்பாடு எடுக்கிறீங்களோ அதே யூ கேனாட் அடாப்ட் ஃபார் ஸ்ரீலங்கா. அதையே நீங்க மால்தீவ்ஸுக்கு அதே நிலைப்பாடு எடுக்கவும் முடியாது, எடுக்கவும் கூடாது. உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி தாங்க எல்லாம் எடுக்கணும். உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, எதிராளிய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, அதை பேஸ் பண்ணி தான் ஃபாரின் பாலிசிஸ் இருக்கணும். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியில் இருக்கிறோம். இந்த கிளாரிட்டி இல்லாத தன்மை தான் அரசாங்கத்துக்கு இருக்குதுங்கிறத என்னுடைய சார்ஜ். இது இந்தியாவுக்கு நல்லதில்லை. இப்ப பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஸ்டாண்ட் என்ன, நீங்க வந்து பாம்பே குண்டுவெடிப்பு, பாம்பேல நடந்த அவ்வளவு உயிரிழப்புக்கு அப்புறம் ஹபீஸ் சயீத்தை வந்து நீங்க ப்ராசிக்யூட் பண்ணாதான் நாங்க உங்களோட பேசுவோம் காங்கிரஸ் சொல்லுச்சு. அது ஒரு ரைட்டான ஸ்டாண்ட். இவங்க வந்து அதை பத்தி எந்த பேச்சுமே எடுக்காம நீங்க வந்து பாகிஸ்தான் அதிபரை வந்து சிவப்பு கம்பளம் விரிச்சாங்க. சோ டே 1ல இருந்து இவங்களுடைய வெளியுறவு கொள்கைங்கிறது ரொம்ப குழப்பமா. நீங்க என்கேஜ் பண்றோம்னு சொன்னீங்கல்ல இஸ்ரேலோட, நீங்களோ அல்லது ராகவன் சார்ந்த அரசோ இஸ்ரேலோட பேசி நீங்க வந்து அவங்க ஹமாஸ் மேலேயோ பாலஸ்தீன் மேலேயோ வான்வழி தாக்குதல் நடத்துனது என்னைக்கு நிறுத்தி இருக்கீங்க? இல்ல இஷ்யூ என்ன, நீங்க என்கேஜ் பண்றோம்னு ஸ்ரீலங்காவுக்கு சொல்றதோ அல்லது இஸ்ரேலுக்கு சொல்றதோ எந்த விதத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சாதகமான ஒரு சூழலை உருவாக்கி இருக்குங்கிற கேள்வி மிகப்பெரிய கேள்வியாக எஞ்சி நிக்குது. ஆனா நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் இருக்கும். ரொம்ப சுருக்கமாக பதில் சொல்லுங்க 2 பேரும், அதோட நிறைவு செய்யலாம். இல்ல இது நீங்க வந்து இப்ப பாலஸ்தீன சப்போர்ட்டே பண்ணல, இலங்கையில் இருக்கிற தமிழ் மக்களை சப்போர்ட்டே பண்ணலன்னு நம்ம சொன்னோம்னா அது எந்த விதத்துல அந்த மக்களுக்கு ஹெல்ப்பா இருக்க முடியும்? இருக்கிற கொஞ்ச நஞ்ச கதவை அதை அடைச்சிருது இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் அது இஸ்ரேலா இருந்தாலும் சரி பாலஸ்தீனமாலும் சரி, நாம எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். நம்ம அதிகமா ஒரு இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்னா அந்த இடத்துல பண்ணணும், கண்டிப்பா பண்ணணும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா மால்தீவ்ஸ் கூ நடந்தது, அதை காப்பாத்தினது இந்தியா. அது செஞ்ச முடியுது, நம்முடைய ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி செய்யணும். இந்த இந்தியன் ஓஷன் ஏரியால நாம பவர்ஃபுல், நம்மளுடைய மிலிட்டரியில நம்ம பவர்ஃபுல்லா இருந்தோம். அப்போ நாம என்னென்னலாம் செய்ய முடியுமோ செய்ய முடியும். நீங்க அமெரிக்காவில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா கண்டனம் பண்ணலாம், யூஎன்ல வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணா வேணா சப்போர்ட் பண்ணலாம். இங்கேருந்து ஃபோர்ஸ் அனுப்ப முடியுமா, நாம வெற்றி பெற முடியுமா, பல விஷயங்கள் யோசிக்கணும். அதனால இஸ்ரேல் விஷயத்துல நாம் ராஜ்ய ரீதியான அந்த மாதிரி அழுத்தத்தை கொடுக்க முடியும். பாலஸ்தீன் இஸ்ரேல் விஷயத்துல பண்ண முடியுமே தவிர மீதி எல்லாம் அவுட் ஆஃப் எல்லாம் போய் பண்ற அளவுக்கு அது சரியா வருமா என்பதை பார்க்கணும்.
சரியா வராதுன்னு அதை செய்யக்கூடாது. வெளியுறவுத்துறை உறுதியாக முடிவெடுத்துட்டதாக இந்த செய்திகள் சொல்லுது. அது அப்படித்தானா இல்ல அப்படி ஒரு செய்தியை கசிய விட்டு ஆழம் பார்க்கிறாங்களா, மக்களுடைய நாடி துடிப்பை பார்க்கறாங்களாங்கிறதும் தெரியல. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்க பொதுப்பு நிகழ்ச்சி உங்கள் இருவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.